எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ட்ரிங்க். இது வந்து நான் டெய்லி ஒரு ரெசிப்பியில் ஒரு ட்ரிங்க் போடுவேன் பார்த்தீங்களா பிரேக்ஃபாஸ்ட்டில். அதில் இன்றைக்கி என்ன ட்ரிங்க்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹபிஸ்கஸ், அதாவது ஒத்த செம்பருத்தி ட்ரிங்க் வந்து நம்ம எப்படி போடலான்னு காட்டுறேன். இந்த மாதிரி சிங்கிள் லேயர் தான் இருக்கணும், கொத்து கொத்தாக இருக்கும்ல, அந்த மாதிரி பூ வேண்டாம். இந்த மாதிரி பூ நான் வந்து பறித்து வச்சுருக்கேன், எனக்கு கிடைக்காது. இதில் இருக்க சென்டரில் இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த வெறுமன பூ மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து டெய்லி குடிக்கிறதுனா எவ்வளோ பூ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி பண்ணிப்பேன். எனக்கு வந்து பூ அதிகமாக கிடைக்கல, அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் பண்ண போகிறேன். நான் வந்து இதை ப்ரிசர்வ் பண்ணி தான் டெய்லி தான் குடிக்க போகிறேன். இந்த மாதிரி பூ வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுருங்க. ஆக்சுவலி உங்களுக்கு டெய்லி கிடச்சிதுன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் மட்டும் ஊற்றி அப்படியே மூடி வச்சிங்கனாலே அதோட கலர் ஃபுல்லாக இறங்கிடும். ஓகே, இது கொதிக்கட்டும். ஓகே, இந்த மாதிரி கலர் வந்து மாறி பூவோட கலர் ஃபுல்லாக இறங்கட்டும். இதை வந்து நீங்கள் டெய்லி குடிச்சு பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருந்தாலோ இல்லை ஸ்கின்னுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ எல்லாமே ஒரு 1 மந்த் ரெகுலராக எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 to 20 டேஸில் நீங்கள் சோப்பை போட்டு வாஷ் பண்ணும்போதே உங்கள் ஸ்கின்ல வந்து அந்த சாஃப்ட்னஸ், அந்த வழுவழுப்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தெரியும், நீங்களே நோட்டீஸ் பண்ணலாம். இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ் கூட குடிக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சர்க்கரைலாம் எதுவுமே போட்டுக்கூடாது. வெறுமனை இதை அப்படியே வடிகட்டி அப்படியே குடிக்கணும், எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். இதை குடித்தோன்னா ஹார்ட் பிளாக் கூட க்யூர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது எனக்கு தெரியல எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு. டெய்லி இது குடிக்கிறதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது, அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி குடிக்கலாம். இந்த மாதிரி வரட்டும், டர்ன் ஆகட்டும் கலர். நாங்கள் வந்து இதை வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து காக்டெயிலாம் நம்ம குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கூட நாங்கள் குடிப்போம். நீங்கள் ஹாட்டாக வந்து மார்னிங்கில் நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இதை குடிச்சு பாருங்கள், முடி கொட்டுறது கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகிடும். க்ளோ கலர்லாம் இம்ப்ரூவ் ஆகாது, ஆனால் சாஃப்டாக இருக்கும் ஸ்கின், நல்லா மின்னு ஷைனாக இருக்கும். இதை நான் லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் போடுறேனே. ஓகே, இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா போதும். இப்போ இதில் வந்து எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டெய்லி பூ கிடைக்கும்னா டெய்லி சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், லெமன் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரெட் கலர் நல்லா தெரியும், ஃப்ளவரோட கலர். கம்பல்சரி இந்த ட்ரிங்க்கில் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணுங்க. வெறும் லெமன் குடிக்கக்கூடாது எம்டி ஸ்டொமக்கில். அதுக்கு பதில் இது மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிங்க்கில் நீங்கள் ஆட் பண்ணி குடிங்க. ஓகே, இந்த ட்ரிங்க்கை நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம். நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஐஸ் க்யூப்பில் ஊற்றி வச்சிட போகிறோம். ஏன்னா நிறைய ஃப்ளவர் போட்டிருக்கேன்ல நான். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பில் ஊற்றி வச்சுக்கோங்க. பூ கிடைக்காதவங்களுக்கு இந்த ஆப்ஷன். பூ கிடைக்குதுன்னா பெஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஐஸ் க்யூப்பில் போட்டு க்யூபாக பண்ணி வச்சுட்டு டெய்லி 2 க்யூப் எடுத்து போட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிடுங்க. ஓகேவா? எங்களுக்கு பூ கிடைக்காது, அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். டெய்லி குடிச்சு பார்த்துட்டு 30 டேஸில் உங்களுக்கு நீங்களே ரிசல்ட் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவீங்க. ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.